गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச.
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி, துன்முக்கி வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி தேய்பிறை ஏகாதசி, காலை 11 மணி வரையிலே. அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் நன்றாக இல்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 8:56 வரை. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 8:56 சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷங்கள்: ஏகாதசி விரதம். 11 மணி வரை தான் ஏகாதசி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தான் ஏகாதசி விரதம். நாளைக்கு பிரதோஷம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். கத்திரி நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறது. நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5:30லேருந்து 6:30 நாளைக்கு முகூர்த்தம். இன்றைய தினம் ஏகாதசி விரதம். பெருமாளை வழிபட வேண்டிய நாள். அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து துளசி போன்ற அலங்காரத்திற்கு தேவையான புஷ்பங்களை சமர்ப்பித்து வர வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம் ஏகாதசி. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். சிம்மத்தில் குரு, ராகு. விருச்சிகத்தில் செவ்வாய், சனி. கும்பத்தில் சந்திரன், கேது. காலை 8:56 சந்திரன் கும்பராசியிலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சந்தன மண்டபத்திற்கு எழுந்தருளி அங்கே அலங்கார திருமஞ்சன சேவை கண்டருளல். சென்னை சென்னகேசவ பெருமாள் விடையாற்றி உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னாரின் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். காலை 8:56 சற்றேறக்குறைய 9 மணி வரை 11ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதன் பிறகு சந்திரன் நகர்ந்து 12ஆம் இடமாகிய மீனராசிக்குள் பிரவேசித்து விடுகிறது. மீனராசிக்குள் வரும் சந்திரன் குருவின் நட்சத்திர சாரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய தினம் கிடைக்கும். இறை வழிபாட்டிலே நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே ஓரளவு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல சந்தோஷமான நாள். மிகவும் உற்சாகமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களது கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களது சிந்தையை தொழிலில் செலுத்துவீர்கள். முழுமையாக தொழிலில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கருமமே கண்ணாயினார் என்பது போல கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார் என்று உங்களை பற்றி எதுவும் சிந்திக்காமல் உங்களது குறிக்கோள் என்னவோ, உங்களது வேலை என்னவோ அதில் அதிக கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் கல்வியிலே மிக அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். உயர்கல்விக்கான வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலையிலேயே 10ஆம் இடம் வந்து விடுகிறது. 2 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு சில பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரவு அதிகரிக்கும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது என்று சொல்லலாம். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழிலிலே நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள். உங்களது வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் மிதுன ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடையவன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம். திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அனைத்து விதத்திலும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நீங்கள் எழுதிய தேர்வுகளிலே முடிவுகள் வெளியாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்கப் போகிறீர்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்று காலை 8:56 வரை சந்திராஷ்டமம். சற்றேறக்குறைய 9 மணியோடு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் சென்று விடுகிறது காலை நேரத்திலேயே. 9ஆம் இடமாகிய குருவின் வீட்டிலே மீனத்தில் சந்திரன் இருப்பதால் அது உங்களுக்கு அதிக நன்மையை செய்யும் என்று சொல்லலாம். குருவின் நட்சத்திர சாரம், குருவின் வீடு 9ஆம் இடத்து சந்திரன். ராசி அதிபதி வலுவான நிலையிலே இருக்க போகிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியத்தில் உள்ள சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். 2 குடைய சூரியனும் 11 குடைய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது கடகராசிக்கு பணத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை ஏற்படும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். காலை 8:56 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பேச்சிலே நிதானம் தேவை. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்னும் குரலுக்கிணங்க ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து யோசித்து பேச வேண்டும். நீங்கள் படக்குன்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதை ஒரு தப்பான அர்த்தத்தை எடுத்துக்குவாங்க. ஒரே வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். அது யார் அதை கவனிக்கிறாங்களோ அவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது. நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவோம், மனசில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக ஏதோ பேசுவோம். அதை கூட சில பேர் வந்து அதில் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஓஹோ இப்படி மீன் பண்ணுறான் இவன், ஓஹோ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு அவங்களாவே ஒரு அர்த்தத்தை யோசித்து நம்மளை மாட்டி விடுவாங்க. அதனால் பேசும்பொழுது அதிலே ரொம்ப யோசித்து பேசணும். இன்றைக்கி பேச்சை குறைக்க வேண்டும். சந்திராஷ்டம நாள். பணம் கொடுக்கல் வாங்கலை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம், அதனால் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கோவிந்தா நாராயணா கோபாலா என்று சொல்லி அவனுடைய திருநாமங்களை உறக்கச் சொல்லி உச்சரித்து அவனை வழிபாடு செய்யுங்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலையிலேயே 7ஆம் இடம் வந்து விடுவதால் லாபஸ்தானாதிபதி சந்திரன் வலுப்பெற்று ராசியை பார்க்கிறது. ஆகவே லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யும் தொழிலிலே உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது கன்னி ராசிக்கு சாதகமான இடத்தில் இல்லை. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் தீமைகள் நடக்காது என்று மட்டும் சொல்லலாம். நன்மைகளும் நடக்காது, தீமைகளும் நடக்காது. இது ரொம்ப சாதாரணமான நாள். நீங்கள் மாட்டில் உங்கள் வேலையை கவனிச்சிட்ருங்க, சாமி கும்பிடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இன்றைய தினம் உங்களது வேலைகளை கவனமாக செய்து கொண்டிருங்கள். மற்றவர்களின் விஷயத்திலே தலையிட வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு போனாக்கா கடைசியில் நீங்கள் மாட்டிப்பீங்க. யாருக்காக பஞ்சாயத்து பண்ண போனீங்களோ அவங்களெல்லாம் தப்பிச்சிருவாங்க, உங்களை மாட்டி விட்ருவாங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் பிறருக்கு மத்தியஸ்தம் செய்வது
ஆதரவாக பேசுவது போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான கிரக நிலவரம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குரு ராகு இணைந்திருப்பதால் இப்பொழுது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் இப்போ முழுமையாக அடைத்து விடுவீர்கள். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. உங்களது பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நாள். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி காண்பீர்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது வேலைகளை செய்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9க்குடைய சந்திரன் 5ஆம் இடம் சென்று விடுகிறது காலையிலே. 9ஆம் வீட்டோனாகிய திரிகோணாதிபதி சந்திரன் 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு செல்வதால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் என்று சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு 10ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்து அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 6ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதன் சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். சற்று அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது பூமி சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல திருப்பு முனையான நன்மைகள் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பொதுவாகவே தேய்பிறை காலத்திலே தனுசு ராசிக்கு அதிக நன்மை நடைபெறும். அதிலும் இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது. ராசி அதிபதி வலுவாக 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9க்குடைய சூரியன் குரு பார்வை பெறுகிறது உச்சம் பெற்று. ஆகவே அதிக பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களது வாழ்க்கையிலே திருப்பு முனையாக சில நன்மைகள் நடைபெறும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். உறவுகள் வலுப்பெறும். நண்பர்களால் நன்மைகள் நடைபெறும். உற்றார் உறவினர் மத்தியிலே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மறைந்து நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கல்வி தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கும் சந்திரன் இன்று காலை 9 மணி சுமாருக்கு 3ஆம் இடம் சென்று விடுகிறது. ஆகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறந்து போகும். மிகவும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு மனஸ்தாபங்களெல்லாம் சரியாகிவிடும். நெருங்கிய உறவினர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடலாம். பேச்சுவார்த்தை மூலமாகவே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்ல வேண்டும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே
ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் காலை 8:56 வரையில், அதன் பிறகு 2ஆம் இடத்து சந்திரன். ராசியில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் காலை நகர்ந்துவிடும். 6க்குடையவன் 2ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது தன லாபத்தை கொடுக்கும். அதிலும் கும்பராசிக்கு 6க்குடையவன் தேய்பிறையிலே 2ஆம் இடம் செல்லும் பொழுது பொருளாதார நிலையிலே வளர்ச்சி ஏற்படும். ஏதேனும் ஒரு வரவு இன்றைய தினம் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்கள், சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். திருமண வயதில் இருக்கும் கும்பராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 9 மணிக்கு முன்னதாக ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காலை 8:56 சந்திரன் ராசியில் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனப்படும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் ராசியை கடக்கிறது இன்று காலையிலிருந்து 2.25 நாட்களுக்கு. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் இன்றைய தினம் ஈடு செய்து விடுவீர்கள். சென்ற வாரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட சில தோல்விகளெல்லாம் இந்த வாரம் வெற்றியாக மாறிவிடும். இன்று முதல் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் நாள், மகிழ்ச்சியான நாள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம். நாளைய தினம் புதன்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு செய்யும் நாள். அனைத்து சிவன் கோவில்களிலும் நாளைய தினம் பிரதோஷ பூஜை. நாளைக்கு சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம். காலையில் 5:30 மணியிலிருந்து 6:30. நம்மளாம் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே தாலி கட்டிடுவாங்க. நாளைக்கு அதிகாலை முகூர்த்தம். நாளைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். கத்திரிம்பாங்களே அக்னி நட்சத்திரம், அது நாளை முதல் ஆரம்பம். பிரதோஷ வழிபாடு மாலை செய்கின்ற நாள் நாளைய தினம். 3 விசேஷங்கள் நாளைக்கு. பிரதோஷம், சுப முகூர்த்த நாள், அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான சில சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தலைச்சனுக்கும் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பையன் மூத்த பையனாக இருந்து முதல் பிரசவத்தில் பிறந்த தலைச்சன் பிரசவத்திலே பிறந்த மூத்த பையனாக இருந்து, பெண்ணும் அதே போல் தலைச்சனாக இருந்தால், திருமணம் ஆன உடனே இடையில் எதுவும் அபார்ஷன்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு பிறக்கிற வளகாப்பு சீமந்தம் பண்ணி பிறக்கிற குழந்தைய பேர் தலைச்சன் குழந்தைன்னு சொல்லுவாங்க. இருவருமே தலைச்சனாக இருந்தால் திருமணம் செய்யலாமா கூடாதா? ஆணும் தலைச்சன் பெண்ணும் தலைச்சன் இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். பழைய காலத்துலலாம் செய்ய மாட்டாங்க, தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ண மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. 5ஆவது பொண்ணுக்கும் 7ஆவது பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணால் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டிலே ரொம்ப சின்ன வயசில் பெரியவங்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். 5ஆவது பொண்ணுக்கும் 7ஆவது பையனுக்கும் கல்யாணம் பண்ணால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே 5, 7 இருக்குது? எல்லாருமே 1 இல்லை 2 தான் வச்சுருக்காங்க. இன்னும் போக போக 1 போருமே அப்படின்றாங்க. 2ஆவது குழந்தை பெற்றுக்கணுன்னாக்க பெண்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்தா அந்த சாக்கில் மாமியார் மாமனார்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து உட்காருவாங்க, 6 மாதம் டேரா போடுவாங்க. இவங்களுக்கு அது செலவு பண்ண இஷ்டம் இல்லை. மாமியார் மாமனார் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய 2ஆவது குழந்தை பெற்றுக்காத பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. 2ஆவது குழந்தை வேணான்னு சொல்கிறதுல பல காரணங்கள் இருக்குது. இவங்க சொல்கிற காரணம் பார்த்தா, ஐயோ எஜுகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி, ஐ கான் அஃபோர்ட் இட்டுமாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு மாமியார் மாமனார் வேணாம், அவங்களும் அவாய்ட் பண்ணோம், அதுக்காக 2ஆவது குழந்தை வேணாம், ஒன்றே போகும், அதை நல்லா கவனித்து வளர்த்தா போகும் அப்படிம்பாங்க. அது கடைசியில் டாட்டா சொல்லிட்டு போயிடும் எங்கேயோ. அப்புறம் அம்போன்னு உட்காந்துருப்பாங்க முதியோர் இல்லத்தில். ஒரு குழந்தை தான் இப்போ எல்லோரும் பெற்றுக்கிறாங்க, 2ஆவதுக்கே யோசனை பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் 2ஆவது குழந்தை சில குடும்பங்களில் இருக்கும்.
அதுவும் இந்த 2 பேரண்ட்ஸும் கொஞ்சம் சொல்லி கிள்ளி நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்லாம் சொல்லி கிள்ளி அதுக்கப்புறமா 2வது குழந்தைக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ வரனே கிடைக்காது. ஏன்னா எனக்கு எல்லாமே தலைச்சனாக போயிடுது. எல்லாமே ஃபஸ்ட்டு குழந்தைகளாக இருக்கிறதுனால, எல்லாருக்கும் ஒரே ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாமே தலைச்சனாக தான் இருக்கும். இன்றைக்கி யார் 3, 4, 5 எல்லாம் பெற்றுக்கிறாங்க? எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலமெல்லாம் மலையேறி போயிடுது. இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க 7 சிஸ்டர்ஸு 4 பிரதர்ஸாம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க 7 சிஸ்டர்ஸ், இவங்களையும் சேர்த்து 8 பொண்ணு, அது தவிர 4 பிரதர்ஸ், மொத்தம் 12 பேர். அது தவிர 4 பேர் போயிட்டாங்க. 16 பிறந்தது, அதில் நாங்கள் 12 பேர் தங்கினோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படியே ஒரு கதை மாதிரி இருக்கும், கேட்டுட்ருப்போம். எங்கள் காலத்துலலாம் 4 பேர் 5 பேர், கூட பிறந்தவங்க 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து 2 பேர் தான் மேக்ஸிமம், 2 குழந்தை தான் அதிகபட்சம், 2 குழந்தை. சில இடங்களில் 2ஆவது கிடையாது, 1 போகிறோன்னு வச்சுட்டாங்க. அப்போ எப்படி தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணுறதா அப்படிங்கிற கேள்விக்கே அங்கே வந்து இடமில்லாமல் போயிடுது. அந்த கொஸ்டினுக்கு ஒரு அவசியமே இல்லை, அது நெசசிட்டியே இல்லை. தலைச்சனுக்கு தலைச்சன் தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொசைட்டியில் வந்துடுது இன்றைக்கி. அதனால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் நிறைய குழந்தை இருந்தால் தான் தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணலாமா, இல்லை 5வது பொண்ணுக்கு 7வது பையனை பண்ணால் நல்லா இருக்குமாமே, உங்களுக்கு 7வது குழந்தை யார் பையனா பொண்ணா அப்படின்லாம் பேசுவாங்க. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் எங்கேயுமே வந்து வேலையே இல்லை, அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தலைச்சனுக்கு தலைச்சன் செய்யலாம். சில விஷயங்கள் காலதேச வர்த்தமானத்தை உத்தேசித்து நாம் சில விஷயங்களை எல்லாம் மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுது. பழைய காலத்திலலாம் வந்து கணத்துலேருந்து தன் கையால் தண்ணி இறைச்சி குளிப்பாங்க. பூஜை பண்ணுறதுக்கு வரவங்க மடியாக இருக்கணும், சுத்தமான தண்ணியில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணத்தில் காலங்காத்தால் கயிறு போட்டு இறைச்சி அந்த கணத்து தண்ணியில் தானே இறைச்சி ஊற்றிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் பூஜை பண்ணுவாங்க விடிகாலம்பரை. இன்றைக்கி கிணத்துலேயே தண்ணி கிடையாது, எல்லாமே போர் போட்டு மோட்டரில் தானே இருக்குது. நான் கிணத்து தண்ணியில் தான் இன்றைக்கி நான் குளிப்பேன், அதுதான் மடி ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா குளிக்கவே முடியாது அவங்க. இல்லை அவங்க எங்கேயாவது ஒரு எங்கே கிணத்துல கிட்டக்க தண்ணி இருக்கோ அந்த ஊரில் போய் கொடுத்தனும் இருக்கணும், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. கிணற்று தண்ணீருங்கிறது கயிறு போட்டு இறைக்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாயிடுது. அதனால் எல்லோரும் வந்து மோட்டரை போட்டு போர்லேருந்து தண்ணி எடுத்து மோட்டர் போட்டு டேங்க்கில் ஏற்றி அதில் குழாயில் தான் குளிச்சுட்டு வந்தாகணும். இன்னைக்கு கிணத்துல குளித்தாதான் மடின்னு சொல்கிற அந்த ஒரு பீரியட்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கி காலத்துக்கு ஏற்றாற் போல், இன்றைய உலகத்திற்கு இன்றைய சமுதாயத்திற்கு ஏற்றாற் போல் பல விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு விட்டது. அதில் ஒன்றுதான் தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு இடம் இல்லை. தலைச்சன் தான், எல்லாமே தலைச்சன் தான், அதனால் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன தூ த்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டான பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனசமகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துன்மிகி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் வந்து இந்த சகட யோகம், நீசபங்க ராஜயோகம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போவான். உங்களுக்கு நிறைய யோகங்களை பற்றி சாஸ்திரங்களில் சொல்லிகிட்டு இருப்பான். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், இப்படியெல்லாம் நீங்கள் பழமொழிகளை பார்த்துருக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அறிவுபூர்வமாக பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ஆச்சரியமான பலன்கள் பல பேரோட வாழ்க்கையில் இது நடக்கிறத பார்க்குறோம். இந்த ராஜயோகம்ன்றது பல பேரோட வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் வராதுன்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ராஜயோகம்ன்றது கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை பார்க்குறதே இல்லை, அதை நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா அது நம்ம கடந்து போனதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் கோடை காலம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கோடை காலம் மட்டும் இல்லை, வசந்த காலமும் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும்.
சில பேருக்கு சீக்கிரமாக வரலாம், சில பேருக்கு தாமசமாக வரலாம். இந்த ராஜயோகங்களை பற்றி பேசும்பொழுது 8ஆம் இடத்துக்கும் ஒரு சில இடங்களில் முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறத கவனிக்கணும். 8ஆம் இடத்துக்கும் சில பங்கு இருக்குது. இதில் பாக்கியஸ்தானத்துக்கும் அட்டமஸ்தானத்துக்கும் சம்பந்தம் வரும்போது போராடி தான் ஜெயிக்கும்படியாக வரும். இந்த பாக்கியஸ்தானத்துக்கும் அட்டமஸ்தானத்துக்கும் ஒரு சம்பந்தம் வரும்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்தி தான் ஜெயிக்கும்படியாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஊன்றி கவனித்தா தெரியும். இப்போ வந்து நிறைய பார்க்குறோம், வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட ஒரு விஷயம் தோற்று போகும்பொழுது மரணத்தை நோக்கி போகணுன்ற தற்கொலை மனோபாவம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து வாழ்க்கையில் திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இப்போ கல்வியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, குறுக்கு வழியில் எதையும் அடையவே முடியாது. நீங்கள் வந்து அருணகிரிநாதர் தன் வாழ்நாளில் வந்து முருகனை நினச்சி வல்லாள மகாராஜா கோபுரத்துலேருந்து குதிக்கிறார் திருவண்ணாமலையில். முருகன் வந்து வயோதிக ரூபத்தில் வேல் கொண்டு அவரை காப்பாற்றி ரட்சிக்கிறார். அப்புறம் திருப்புகழ் அருமையாக பாடுறார். அதை கேட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து யாரோ 2 இளைஞர்கள் அதே கோபுரத்துலேருந்து விழுந்தா ஆனால் இறந்து போயிட்டான்னு சொல்லுவோம். அப்போ அந்த முருகன் ஏன் காப்பாற்றலன்னு ஒரு கேள்வி வரும். முழுமையான பக்தியோடு செய்யக்கூடிய செயலுக்கும் குறுக்கு வழியில் ஒன்று அடையணும்னு நினைக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதான். திருசங்கு சொர்க்கத்தை பார்த்தீங்கன்னா, திருசங்கு வந்து குறுக்கு வழியில் ஆசைப்பட்டதுனால என்னாச்சு, கடைசியில் திருசங்குக்கு அந்தரிக்ஷத்துலேயே இருக்கிற வாய்ப்பு வந்தது. அப்புறம் தான் உங்களுக்கு விஸ்வாமுத்திரர் படைத்த கதைலாம் தெரியும். பசுக்கு போட்டியாக எருமையை படைக்கிறார், அரிசிக்கு போட்டியாக எள்ளை படைக்கிறார், இப்படி பகலுக்கு போட்டியாக இருளை படைக்கிறார். இப்படி ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக நிறைய படைக்கிறாருன்னு சொல்கிறார். ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக நிறைய படைச்சிக்கிட்டே போகிறார். உங்களுக்கு அது வேறு சாதாரண ஒரு பொருள் பிறந்த கதை தனி, அது வேறு. பசு வந்து சமுதிர பாட்கடல்லேருந்து பிறந்ததுன்னு சொல்கிறோம், திலம் வந்து மகாவிஷ்ணு கிட்டேருந்து வந்தது சொல்கிறோம். இதெல்லாம் அப்புறம் விஷயம். திருசங்கு குறுக்கு வழியில் ஆசைப்பட்டதுனால தான் அந்தரிக்ஷத்தில் இருந்தார். அதே மாதிரி தான் வாழ்நாளை ஏதோ ஒரு காரணத்தால் முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவன் அந்தரிக்ஷத்தில் இருக்கலாமே தவிர சொர்க்கமோ நரகமோ ரெண்டுமே கிடையாது. மோட்சமும் கிடையாது, பித்தூர் லோகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, நரமும் கிடையாது. அந்தரிக்ஷத்திலேயே பல ஆயிரம் வருஷம் தவிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த ஜீவனுக்கு வாய் கிடையாது, எல்லாமே சிரசால தான் சாப்பிட முடியும். அவன் அது மாதிரி நிலையில் அந்த சிரசுக்கும் ஜலமோ உணவோ கிடைக்காம அந்தரிக்ஷத்தில் பசி தாகம் தூக்கத்தோடு போராட வேண்டியதுன்னு சொல்லுவாள். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் சில விஷயங்கள் பார்க்கும்போது பொறுமையாக இருக்கிறவா ஜெயிச்ச கதை பெருசு. ஒரு கம்பெனியில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கார், அவர் சந்திக்கிறார். இந்த விஷயத்தை பேசும்போது அவர் சிரிச்சிட்டே ஒரு விஷயம் சொன்னார். அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சியில் அவர் வந்து ரொம்ப பார்டரில் வந்து தேர்ச்சி பெறார். இப்போ 35 மார்க் வாங்கினா பாஸு அப்படின்னா 36 தான் வாங்கி பாஸ் பண்ணுறார். ஆனால் அவர் கூட இருந்த நண்பர் அதை விட வந்து முதன்மையாக வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்து அதை விட பெரிய பெரிய கல்விகள்லாம் படிச்சிடுறார். சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இவருக்கு ஹிந்தி பேச தெரியும், கார் ஓட்ட தெரியும். இவரை வந்து அவர் கேலி பண்ணுவார். இவர் முதலாளிக்கு காரும் ஓட்டுவார், கணக்கும் பார்ப்பார், எடுபடி வேலையும் செய்வார், தேரோட்டி கார் ஓட்டின்னு கேலி பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஹிந்தி பேசுனதுனால வடதேசம் போய் வட மாநிலம் போய் நீண்ட காலம் பொறுப்பு முதலாளிக்கு விசுவாசமாக இருந்து ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் அப்புறம் ஆறார். ஆனால் அதீதமாக கல்வியில் படித்து முதன்மையாக வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாதனை பண்ணவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து தொழில் ஆரம்பித்து அது நஷ்டப்பட்டு கடைசியில் இவர் கீழே வேலைக்கு வரார். யார் வந்து பார்டரில் பாஸ் பண்ணாரோ அந்த நண்பர்கிட்டயே அவர் வேலைக்கு வரார், ஊழியராக வரார். ஏன் இதை சொல்கிறோன்னா, கல்வியில் வந்து கடைசி நேரத்தில் பார்டரில் பாஸ் பண்ணி தோற்றுருவோமா போவோமான்னு தெரியாமல் போராடினவர் அப்போ சொன்னார், அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணணுன்ற எண்ணத்தோடு தவிச்சாராம். ஏன்னா நம்ம பார்டரில் பாஸ் பண்ணிட்டோம், நமக்கு எதிர்காலம் கிடையாது, நம்ம மேலே பெரிய படிக்க முடியாது, நம்ம நண்பர் வந்து உயர்ந்த கல்வியெல்லாம் படிக்கிறார், அவர் நல்லா பாஸ் பண்ணிட்டார், 100க்கு 100 வாங்கிட்டார்ன்ற சிந்தனையோடு இருந்து தற்கொலை மனோபாவத்தோடு தவிச்சாராம். ஆனால் அந்த நிலையில் அவர் சொல்கிறார், தற்கொலை வரைக்கும் போனேன்னா கடைசியில் ஒரு நாள் இவ்வளோ வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் சிந்திக்கும்பொழுது யார் முதன்மையாக படித்து ஆங்கில புலன்மை ரொம்ப இருக்குதுன்னு நினச்சனோ அவன் வந்து என்கிட்ட கடைசியில் ஊழியராக வந்தான்னார். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி மட்டும் ஒரு இலக்காகாது. ஜோதிட சாஸ்திரங்களை பார்த்தா அந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அவர் நீசம்பெற பல பிச்சையும் எடுப்பான், அவர் கேந்திர உச்சம்பெற அகிலங்களும் ஆழ்வான். அந்த நீச்சமாக போன கிரகம் யார்கிட்டெல்லாம் உதவி கேட்கக்கூடாதோ அவகிட்டெல்லாம் கேட்க வைக்கும். ஆனால் அது பங்கப்பட்டு ராஜயோகம் கொடுக்கும் பொழுது அகிலங்களும் ஆழ்வான், பெரிய பதவி பட்டம் புகழ் அந்தஸ்து பிற்காலத்தில் கட்டாயம் கிடைக்கும். அதனால் ஒரு கல்வியில் வந்து பின்தங்கிறதுனால எந்தவித மோசங்களும் வராது. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் பின்தங்கிறதுனால அது வந்து எதுவுமே வந்து பின்னடைவை கொடுத்துடாது. அது பின்னால் அது ராஜயோகத்தை கொடுக்குற நேரம் வரும்போது உயர்ந்த பட்டம் பதவி புகழ் கொடுக்கும். இப்போ ஒருத்தர் வெளிநாடு போனார், அது வந்து ஆப்பிரிக்கா தேசம். அவரோட நண்பர் வந்து சென்னையில் தான் இருந்தார். 2 பேரும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிஞ்சால் இவருக்கு வந்த வாழ்க்கை வேறு, அவருக்கு வந்த வாழ்க்கை வேறு. அவர் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் சொந்த வீடு மனையெல்லாம் வாங்கி 20 வருஷம் வாழ்ந்தார்.
அங்கே ஏதோ கலவரம் வந்ததுன்னு ஒரே நாளில் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாச்சு. பெரிய முதலீடு பண்ண வாங்கின வீடு வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆனால் இங்கே நிரந்தரமாக அமைதியாக வாழ்ந்தவருக்கு சொத்துக்கள் வந்து நிரந்தரமாக இருந்தது. அதனால் வெளிநாடு போனதுனால ஒரு பெரிய உயர்வு கிடைச்சது நம்ம நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே போல் திருமண வாழ்க்கையிலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் ஒன்று கிடைக்கலன்னும் போது கெட்டுதுன்னு அர்த்தம் பண்ண வேண்டாம். ஆனால் அதே கெடுத்த கிரகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பின்னால் வந்து உயர்ந்த ராஜயோகத்தை தரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கல்வியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், தோல்வின்றது எதுக்கும் பிரயோஜனப்படாது. அதே மாதிரி தற்கொலைன்றது வரும்பொழுது அது வந்து எந்த காலத்துக்கும் மோட்சத்தை கொடுக்காது, அந்தரிக்ஷத்திலே இருக்க வேண்டியது தான். ஆனால் அகால மரணம்ன்றது வேறு, விபத்தில் இறந்து போகிறது, வியாதியில் இறந்து போகிறது. அதுக்கு தான் சாஸ்திரம் வந்து பாகவதம் படிக்க சொல்கிறேன். அந்த மாதிரி விபத்தில் இறந்து போனாலும், அகால மரணம் அடைஞ்சாலும், கேன்சர் இருக்குது, மற்ற வியாதிகள் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தில் கவனிக்காமல் இறந்து போனால், இப்போ வந்து எல்லாத்துக்கும் மருந்து வந்துடுது, கவனிக்காமல் இறந்து போகிறவா, விபத்தில் இறந்து போகிறவா, இந்த மாதிரி அகால மரணம் அடைகிறவா, இவாளுக்கெல்லாம் தான் காருண்ய பித்ரு சார்த்தம் சொல்கிறா, பாகவதம் படிக்க சொல்கிறா. நல்ல தேர்ச்சி பெற்ற பண்டிதர்களை கொண்டு சப்தாகம் படிக்கிறது, இந்த பாகவதம் படிக்கிறது மோட்சத்துக்கு போகும்னு சொல்கிறா. அதேமாதிரி நல்ல வேதம் படித்த பெரியோர்களை கொண்டு நாராயண பலி சம்ஸ்காரங்கள் பண்ணலாம், அதுவும் மோட்சத்தை கொடுக்கும். இந்த ரெண்டுமே நம்மால் முடியலைன்னா வில்வ விருட்சம் வாங்கி சிவாலயங்களில் வைக்கலாம், அரச விருட்சம் வாங்கி விஷ்ணு ஆலயங்களில் வைக்கலாம். இது வந்து கட்டாயம் இறந்து போனவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். அதனால் எந்த விஷயங்களும் பின்னடைவு வருதுனால தோல்வி நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த தோல்விக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துருக்கும். கதவு மூடி இருக்கும்போது இருட்டாக இருக்குது, அதை திறந்துட்டிங்கன்னா எங்கேயும் மிகப்பெரிய வெளிச்சம் வருது. அதேமாதிரி மிகப்பெரிய தோல்விக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி காத்துருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைத்த அத்தனை பேருமே சாமானியர்களாக இருந்தவாதான். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும், புத்தகங்கள் எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைத்த அத்தனை பேரும் மிக மிக சாமானியமாக இருந்தவாதான். மிகப்பெரிய அளவில் வந்தவாளே கிடையாது, மிக மிக சாமானியமாக வந்தோம். மிகப்பெரிய சரித்திரம் படித்தவா கூட கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவாளாக பார்க்குறோம். மிகப்பெரிய பெரிய நீதிபதிகள் வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் படித்தவாளை வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். மிகப்பெரிய மருத்துவ சாதனை பண்ணவர்கள்லாம் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்ததை பார்க்குறோம். அதனால் சாதாரணமாக இருக்கக்கூடியது, சாமானியமாக தெரியக்கூடிய எல்லாமே பிற்கால சரித்திரம் படைக்க வாய்ப்பு உண்டு. அதுதான் இந்த ராஜயோகத்தை இந்த கிரகங்கள் கொடுக்கறது. அது நீசபங்க ராஜயோகமாக இருக்கலாம், பரிவர்த்தனா யோகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் பின்னால் கட்டாயம் கொடுக்கும். ஆனால் எனக்கு இது நடக்காதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு ராஜயோகம் ஒரு காலத்தில் கட்டாயம் வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களானி பவந்து.